வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் நபர்களுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, இனிமே என்ன நடக்கப் போகிறது என்பதை வரிசையாக காணலாம். முதலாவது நட்சத்திரமாக மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், நம்பிக்கை வைத்தவர்களால் ஏற்பட்ட நிதி சிக்கல்கள். இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில பணம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக வந்ததற்கான முக்கியமான காரணங்கள் சில இருக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில பணம் தொடர்பான பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் இதுவரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய பணத்தை வாங்கிவிட்டு உங்களுக்கு மீண்டும் திரும்ப கொடுக்க முடியாமல், நீங்களும் அதனை வாங்க முடியாமல் எத்தனையோ தடவைகள் கேட்டு உங்களுக்கு சலித்து போயிருக்கும். அந்த மாதிரியான சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்குங்க. அதே போல அவங்க மற்றவங்களை எளிதில் நம்பக்கூடிய ஒரு இயல்பானது உங்களுக்கு இல்லை எப்பொழுதுமே இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே மற்றவங்களை இயல்பாகவே நம்பி விடுவீங்க. நீங்கள் உங்களது உழைப்பால் சம்பாதித்த பணத்தை கூட நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்கள் இல்லைன்னா நெருங்கியவர்களின் தேவைக்காக நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அவர்களுடைய தேவைக்காக நீங்கள் அவர்களுக்கு தேவைப்படும் போது கொடுத்தீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு தேவைகளோ இல்லைன்னா ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டோ ஏற்படுகிறது அப்படின்னா அந்த ஒரு பணத்தை உங்களால் கைப்பற்ற முடியாது. மீண்டும் அதனை உங்களால் வாங்க முடியாது. வாங்க முடியாமல் இன்னமும் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டு தாங்க இருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நம்பிக்கை பல முறை உடைக்கப்பட்டிருக்கும். திரும்ப வராத கடன்கள், தவறான முதலீடுகள், திட்டமிடாமல் எடுத்த சில பணம் ரீதியான சில முடிவுகள், இது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் பொறுமையாக உங்களுக்கு சில பாடங்களை உங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுக்குங்க. நீங்கள் எப்போதுமே இவர் நமக்காக இருப்பார் என்று நினைத்தவர்கள் தான் பல நேரங்களில் உங்களுடைய நிலையை புரிந்து கொள்ளாமல் விட்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள். இதனால் உங்களுக்கு மன அழுத்தமும் பண இழப்பும் சேர்ந்து உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எனவே இந்த ஒரு நிலை மாற வேண்டும் என்றால் யாரையும் நீங்கள் முழுமைக்கும் நம்பாமல் இருப்பது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயமாக இருக்கும். இரண்டாவது நட்சத்திரமாக திருவாதிரை நட்சத்திரம். அதிரடியான முடிவுகள் காரணமாக ஏற்பட்ட சில இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனம் ராசி அன்பர்களை வாழ்க்கையில நீங்க சில பணம் ரீதியான சில விஷயங்களில் தடைபட்டு நின்றிருந்திருப்பீங்க. ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் உங்களுடைய கையில் எந்த விதமான பணமும் இல்லாமல் போயிருக்கும். அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எதுவுமே தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில நின்று கொண்டிருக்கக்கூடிய இடங்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். அவர்கள் எடுக்கக்கூடிய திடீரென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் இது நல்ல ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது போல இருந்தாலும் அதை யோசிக்காம நீங்க முதலீடு செய்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதையாவது ஒரு தொழிலையோ ஒரு வேலையவோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாதியில் நிறுத்தியது அது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவுக்கு ஒரு பணம் ரீதியான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் அதனை ஆரம்பிக்கும் பொழுது இதை என்னால் கவனித்து கொள்ள முடியும் என்று நீங்கள் முயற்சி செய்து ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் அது பாதியில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் அதை எப்படி நிறுத்தி வைத்திருப்பீங்க. அப்படி நீங்கள் நிறுத்தி வைக்கக்கூடாதுங்க. முடிந்த அளவுக்கு அந்த ஒரு தொழில் லாபமோ நட்டமோ எடுத்து நீங்கள் முடிந்த அளவுக்கு ஒரு முயற்சியை செய்து மட்டும் நீங்கள் பாருங்கள். போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு முயற்சியை மட்டும் நீங்க கைவிடுவதை ஒருபோதும் இழந்து விடாதீங்க. மூன்றாவது நட்சத்திரமாக புனர்பூசம். பொறுப்புகள் அதிகமாக இருந்தால் ஏற்பட்டதால் உங்களுடைய வாழ்க்கையில பண இழப்புகளும் அதிகமாகவே ஏற்பட்டது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களை வாழ்க்கையில நீங்க பணம் ரீதியான சில பிரச்சனைகளை அதிகமாக வந்ததற்கு காரணமாக இருக்கும். ஒன்று, குடும்பத்துல உங்களுக்குன்னு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருப்பதால் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் ஆயிரக்கணக்கான சில எண்ணங்களானது ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்திலும் உங்களால் கவனத்தை என்பதை செலுத்த முடியாது. நீங்கள் உங்களுக்காக சம்பாதித்ததை விட குடும்பத்திற்காகத்தாங்க நீங்க அதிகமாக செலவு செய்திருப்பீங்க. நீங்க பணம் சம்பாதித்த பணத்தை எல்லாமே நீங்க குடும்பத்திடம் தாங்க கொடுத்து உங்களுக்கு எதுவும் இல்லாமல் போன நிலைமையானது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்க வீட்டு பொறுப்புகள், உங்களுடைய உறவினர்களுக்காக உதவிகள், எதிர்பார்க்காத சில விஷயங்கள் இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாம பல இடங்கள்ல நீங்க சிக்கி தவித்து கொண்டு இருந்த அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். இன்னும் பல நேரங்களில் என்னால் நான் வாழ முடியவில்லை என்கிற மாதிரியான சில அர்த்தங்களும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு இனிமே மிதுனம் ராசிக்காரர்களுக்கு
உங்களுக்கு வரப்போகின்ற நல்ல மாற்றங்களும் நல்ல வாய்ப்புகளும் இனிமே நிச்சயமாக இருக்கும். மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில இனிமே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாற்றமானது நிச்சயமாக நடக்கும். இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்ட உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு பலனானது இனிமே உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்க அனுபவித்த பணம் ரீதியான எல்லா விதமான தடைகளும் உங்களிடம் இருந்து விலக ஆரம்பிக்கும். அதே போல உணர்ச்சிகரமான இருக்கக்கூடிய வழிகள் அனைத்திற்கும் போதுமான அளவுக்கு ஒரு தீர்வானது நிச்சயமாக உங்களுக்குள்ள வந்தும் விடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான வாய்ப்புகள் தானாகவே உங்களுக்கு நிச்சயமாக திறக்க ஆரம்பிக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்த வேண்டும். வாய்ப்புகள் எப்பொழுதும் வந்து கொண்டே தாங்க இருக்கும். வேறு ஏதாவது ஒரு ரூபத்திலோ இல்லைனா வேறு ஏதாவது மனிதர்கள் ரூபத்திலோ எப்படியாவது உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளுக்கு நீங்க முன்வர வேண்டும். முன்வந்து அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துறீங்களோ அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றி என்பது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பேச்சு திறமைகள், உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், உங்களுடைய செல்வாக்கு, இது எல்லாத்தையும் வைத்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போக ஆரம்பிப்பீங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லா விதமான விஷயங்களிலும் முன்னேற்றமானது கிடைக்கும். ஆனால் அதில் நீங்கள் முழு மனதுடன் இறங்க வேண்டும். முழு மனதுடன் இறங்கி ஒவ்வொரு வேலைகளையும் நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தால் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பதை உங்களால் பெற முடியுங்க. உங்கள் வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் சரியான ஒரு மனிதர்களை நீங்கள் சரியான மனிதர்களை சந்திக்க ஆரம்பிப்பீங்க. அந்த சரியான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு கனெக்ஷனை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுப்பாங்க. வாழ்க்கையை அடுத்து மாற்றக்கூடிய முக்கியமான சில காரணமாகவும் அவங்க இருப்பாங்க. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே தாங்க நின்று கொண்டே இருக்கும். ஆனால் அந்த ஒரு மனிதர்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு மனிதராக அவர்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாங்க. உங்களுடைய தொழில் ரீதியான ஒரு பார்ட்னர் போலவும் இல்லைனா உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு நண்பர் போலவும் இவர்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வைப்பதற்காக நிச்சயமாக பயன்படுவாங்க. நீங்கள் இப்போது எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகளும் சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுடைய எதிர்காலத்தில் பெரிய ஒரு வெற்றியாக மாற வேண்டும். எனவே நீங்கள் யோசித்து முடிவெடுங்கள். யோசித்து முடிவெடுத்தால் மட்டுமே வாழ்க்கையில் நல்ல விதமான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் தன்னம்பிக்கையை அதிகரித்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கே போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனால் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணம் ரீதியான எல்லா விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக தேடி வர ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நிலைத்தன்மையானது நிச்சயமாக வந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் என்ன ஆகுமோ என்ற ஒரு பயமானது உங்களிடமிருந்து மறைய வேண்டும். அதை நீங்கள் தாங்க மறைத்து கொள்ள வேண்டும். நான் முடியும், என்னால் எல்லாமே செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாக வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தால் மட்டுமே வாழ்க்கையில் நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய சேமிப்புகள், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எல்லா விதமான வளர்ச்சிகளும் இனிமே உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கனவு காணிய சில வாழ்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். மாறுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். முடியும். நீங்க இந்த ஒரு நேரத்தில் தன்னம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். உங்களை நீங்க நம்ப வேண்டும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கே போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனால் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணம் ரீதியான எல்லா விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக தேடி வர ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நிலைத்தன்மையானது நிச்சயமாக வந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் என்ன ஆகுமோ என்ற ஒரு பயமானது உங்களிடமிருந்து மறைய வேண்டும். அதை நீங்கள் தாங்க மறைத்து கொள்ள வேண்டும். நான் முடியும், என்னால் எல்லாமே செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாக வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தால் மட்டுமே வாழ்க்கையில் நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய சேமிப்புகள், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எல்லா விதமான வளர்ச்சிகளும் இனிமே உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கனவு காணிய சில வாழ்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். மாறுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும்